இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் அமல்படுத்தியுள்ள இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்று அதாவது நீலகிரி மாவட்டம் முழுவதுமே அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கங்கள் மூலமாக முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று இருக்கு. இதனால காலை நேரத்திலே ஆட்டோக்கள் மற்றும் வாடகை வாகனங்கள் இயங்காதனால நகர்பகுதி முழுவதுமே மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்ல இ-பாஸ் முறையில புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்து அமல்படுத்தி உள்ளது. இதுல வார நாட்கள்ல 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என இந்த குறிப்புல உத்தரவிட்டிருக்காங்க. இதனால நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 14 சோதனை சாவடிகளிலும் உயர்நீதிமன்றம் அறிவித்த எண்ணிக்கையின் அடிப்படையில இ-பாஸ் சோதனை நேற்று முதல் மேற்கொண்டு நீலகிரி மாவட்டத்துக்குள்ள வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஆண்டுதோறுமே ஏப்ரல், மே மாதங்கள்ல பயணிகளை மையமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய ஹோட்டல்கள், தனியார் தங்கும் விடுதிகள், சிறு குறு வணிக நிறுவனங்கள், சாலை வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பதால இந்த இ-பாஸ் புதிய நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதுமே முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி விஜயசுந்தரம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.